ஜாமுன் என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் நல்லா புட்டோனே வருது, செம்மையாக இருக்குது பார்க்கவே. பாசுந்தி மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். இந்த ஒரு ஸ்வீட்னஸ்க்காக தான், இந்த ஒரு ரிச் குவாலிட்டிக்காக தான் நான் இங்கே வர்றது. முந்திரியோட டேஸ்ட் பண்ணிடலாம். முந்திரி நல்லா நெய்யில் வறுத்து போட்டிருக்காங்க. அதோட திக்னஸ் பாருங்கள், வரவே மாட்டான். ஸோ நல்லா செம்ம திக்னஸ்ஸு. ஆக்சுவலாக பாசுந்தி நான் ஃபஸ்ட்டு எப்போ சாப்பிட்டேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சின்ன வயசில் எங்கள் அப்பா கூட மவுண்ட் ரோடுக்கு வந்தேன். அடடா வேறு லெவலில் இருக்குது. இங்கே பாருங்கள். ஓ ஸ்வீட்டாகவும் இருக்கும். ஸ்வீட்டாகவும் இருக்கும். அதான் நான் சொல்ல வந்தேன், காப்பி வச்சு சொல்கிற ரகமாக இல்லை. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் டனீஷ் காசிமேடு மீனவன். கைஸ், ஆக்சுவலாக இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். உங்கள் எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கும், டேனிஷ்க்கு வந்து ஸ்பைசியை விட ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஸ்வீட் வீடியோ. ஸோ உங்களுக்காக ஸ்வீட்டாகவும் இருக்கும் வீடியோ. ஸ்வீட்டாகவும் இருக்கும். அதான் நான் சொல்ல வந்தேன், காப்பி வச்சு சொல்கிற ரகமாக இல்லை. காப்பி இல்லை, ஸ்வீட் மட்டும் தான் இருக்குது. சரி, ஓகேப்பா, செம்ம காமெடி. ஸோ உங்களுக்காக ஸ்வீட்டான ஒரு வீடியோ வரப்போகுது. கைஸ், ஆக்சுவலாக கடை பேரே பார்த்தீங்க அப்படின்னா அண்ணா லஸ்ஸியா. நான் நினச்சேன் நம்ம கடை பேர் சொல்கிறது மாதிரி வேணா அண்ணா லஸ்ஸின்றானேன்ட்டு பார்த்தா வந்து கடை பேரே வந்து அண்ணா லஸ்ஸின்ட்டான். உண்மையாக அண்ணா லஸ்ஸியா? உண்மையிலே நம்ம எப்போவுமே கடை பேர் பார்த்துலாம் சாப்பிட மாட்டோம் மோஸ்ட்டாக. நான் எப்போவுமே வந்து இங்கே வந்து சாப்பிட்ற கடை தான் இது. பட் நானே வந்து இது வரைக்கும் கடை பேர் பார்த்து நான் சாப்பிட்டதே கிடையாது. இப்போ போய் கேட்டு வர சொன்னேன், கேட்டு வந்தால் அண்ணா லஸ்ஸின்றான் வந்து. ஸோ இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்வீட்டு, அதுக்கப்புறம் வந்து சம்சாலாம் இருக்குமாப்பா. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பாட் வந்து நம்ம சேனல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறது முன்னாடியே வந்து என்னோட ஒரு ஃபேவரட் ஸ்பாட். ஏன்னா ஸ்வீட்னா வந்து ஒன்று, நான் வந்து என் ஃப்ரெண்டு மகாவீர் கூட வந்து நம்ம எங்கள் சேவா ஸ்கூல், நான் படித்த ஸ்கூல் நியர்பை ஒரு ஷாப் இருக்குது. ஸோ அங்கே போய் சாப்பிடுவேன். ஆமாம், அவன் சைடு இல்லை மகாவீர், அவனுக்கு எல்லா ஸ்வீட் கடையும் தெரியும். ஸோ அதனால் வந்து இங்கே மவுண்ட் ரோட் சைடு வந்தேன் அப்படின்னா மோஸ்ட்டாக இந்த கடைக்கு தான் நான் வருவேன், வேறு எங்கேயுமே போக மாட்டேன். சவுகார்பேட்டு அது வேறு விஷயம், சரிங்களா? சவுகார்பேட்டு போகும்போது அங்கே நிறைய கடை இருக்குது, அதெல்லாம் நான் காட்டுறேன். அதெல்லாம் வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அண்ணா லஸ்ஸி. ஸோ அண்ணா லஸ்ஸி தான் நம்ம குடிக்க போகிறோம். அதாவது லஸ்ஸியும் இருக்கும், ப்ளஸ் வந்து ஸ்வீட் இங்கே எல்லாமே இருக்கும். ஸ்பெசிஃபிக்காக எனக்கு பிடிச்ச ஸ்வீட் பார்த்தீங்க அப்படின்னா பாசுந்தி. ஸோ பாசுந்தி செம்மையாக இருக்கும். ஆக்சுவலாக நம்ம வந்து இன்றைக்கி சம்சாலாம் ட்ரை பண்ண போகிறதில்ல. சம்சா சுண்டல்லாம் இருக்கும், அதெல்லாம் வேணாம். இன்றைக்கி ஸ்வீட்டாக இருக்கும் வீடியோ. ஸ்வீட் உங்களுக்காக, நீங்களும் ஸ்வீட்டாக ரசித்து பார்க்கணும். ஸோ உங்களுக்காக வீடியோ. ஸோ லெட்ஸ் கம் டு த வீடியோ. எஸ், கைஸ், ஆக்சுவலாக நீங்கள் ஷார்ட்லாம் பார்த்துருப்பீங்க, ஸ்வீட்ஸ் பார்த்தீங்களா? பாசுந்தி பார்த்துருப்பீங்க. செம்மையாக அப்படியே செம்ம திக்காக வேறு லெவலில் போட்டிருப்பாங்க. அவனை இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம வச்சு வாங்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பால்கோவா வாங்கியிருக்கோம். பால்கோவாவோட கலரே சும்மா வேறு லெவலில் இருக்குது. இங்கே பாருங்கள், நல்லா வந்து ஒரு ஒயிட்டு ப்ளஸ் வந்து ஒரு ப்ரௌன் கலர் கலந்த மாதிரி நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம்.
இந்த ஒரு ஸ்வீட்னஸ்க்காக தான், இந்த ஒரு ரிச் குவாலிட்டிக்காக தான் நான் இங்கே வர்றது. வேறு மாதிரி ஒரு ஸ்வீட் இங்கே. ஆக்சுவலாக நான் வந்து புதுசாக ஒன்றும் சாப்பிடல, நான் எப்போவுமே சாப்பிட்ற கடை தான். ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான். ஆக்சுவலாக எல்லாம் நினைப்பீங்க என்னப்பா நீ கேப்லாம் போட்டிருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ முடி கொஞ்சம் அதிகமாக வந்துச்சு, அதனால தான் வந்து கேப் போட்டிருக்கேன். கொஞ்ச நாள் வளர்த்து தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வளர்த்துட்ருக்கேன். பார்க்கலாம் நம்மளுக்கு செட் ஆகுதா நட்டு பார்ப்போம். இப்போ போக மாட்டேன் சரிங்களா. ஸோ நல்லா சாப்பிடும் போது பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிட்டு சொல்கிறேனே, இதோட ஃப்ளேவரே வந்து ரொம்ப தனியாக இருக்குது. ஆக்சுவலாக இது ரொம்ப லைட்டாக எப்படி சொல்கிறது, ஆக்சுவலாக ரொம்ப சுண்ட காஸ்ட்டாக ஒரு ஸ்மெல் வரும் பார்த்தீங்களா, அந்த ஸ்மெல் வருது. அது வந்து கொஞ்சம் ஹைலைட்டாக காமிக்குது. ஸோ அதுதான் வித்தியாசம். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்படியே தீபக்கா நான் மஜாவா. ஆக்சுவலாக இந்த பால்கோவா நம்ம சாப்பிடும்போது நம்ம என்ன ஃபீல் ஆகும்னா, நம்ம வச்சோடனே அப்படியே கிடையாது, நம்ம கொஞ்சம் பைட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். பட் அந்த ஃபீல் சூப்பராக இருக்கும். ரொம்ப ஓவர் ஸ்வீட்லாம் இல்லை. மோஸ்ட்டாக தெரியும் உங்களுக்கு, நார்த் இந்தியன் ஸ்வீட்டில் நம்ம ஸ்வீட் சாப்பிட்டா எவ்வளோ ரிச்சாக இருக்குமோ அந்த ஒரு ரிச்னஸ் இங்கே இருக்கும். ஸோ அதுக்கேற்ற காஸ்ட்டும் இங்கே இருக்கும். கண்டிப்பாக காஸ்ட்டு கம்மியாக இருக்கும்னு நான் சொல்லவே மாட்டேன். என்றைக்குமே வந்து கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக சாப்பிட்றோம் அப்படின்னா நான் என்னை பொறுத்தவரை நான் காசு பார்க்க மாட்டேன். ஸோ அதுதான் உண்மை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கேரட் அல்வா. ஆக்சுவலாக நல்லா உதிரியாக செம்மையாக இருக்குது. மேலே வந்து இது என்னன்னு தெரில, நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம் அதுக்கும். ஸோ கேரட் அல்வா டேஸ்ட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக அந்த பாவு சொல்லுவாங்கள்ல, பாவு நல்லா நம்ம பைட் பண்ணும் போதே பார்த்திங்கன்னா நல்லா ஜூஸியாக இறங்குது. ஆக்சுவலாக அந்த பாவு தான் மேட்ரு, அதில் செம்ம ஜூஸியாக இருக்குது. நம்ம வந்து கேரட் அல்வா வந்து கொஞ்சம் லைட்டாக பைட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் கடிச்சு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. நல்லா முந்திரிலாம் போட்டு ஆக்சுவலாக இதுலேயும் வந்து கோவா மிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே வந்து லைட்டாக கோவா தான் சொன்ன மாதிரி தான். அந்த ஒயிட்டாக இருக்குல்ல, அது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா பால்கோவா. முந்திரியோட டேஸ்ட் பண்ணிடலாம். முந்திரி நல்லா நெய்யில் வறுத்து போட்டிருக்காங்க. நம்ம பைட் பண்ணும்போதே அதோட அந்த க்ரன்ச்சினஸ் நல்லா தெரியுது. கேரட் அல்வா மஸ்ட் ட்ரை, செம்மையாக இருக்குது கைஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பாசுந்தி வாங்கியிருக்கோம். லாஸ்ட்டாக சாப்பிட்லான்னு நினச்சேன். இந்த பையன் போயிட்டு ஃபஸ்ட்டு இதை சாப்பிட்டு முடிக்கலாண்ணா அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்துட்டான். அதோட திக்னஸ் பாருங்கள், வரவே மாட்டான். ஸோ நல்லா செம்ம திக்னஸ்ஸு. அது மேலே ஃபுல்லாக ஏடு பார்த்தீங்கன்னா தெரியும். ஏடு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஏடு. ஸோ வேறு லெவலில் இருக்குது. அப்படியே டேஸ்ட் பண்ணிடலாம். நான் இதுதான் சொன்னேன் ஒன்று, இவனை லாஸ்ட்டாக சாப்பிட்லான்ட்டு. நான் பேச கேட்க மாட்டேன்ல. சீரியஸாக வந்து இங்கே வந்து இந்த பாசுந்தி நீங்கள் சாப்பிடல அப்படின்னா எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்வீட் லவ்வர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஃபீலு வேறு மாதிரி, கண்டிப்பாக மஸ்ட்டு ட்ரை தான். ரொம்ப வெட்டிங்காக இருக்குல்ல. கொஞ்சம் மவுண்ட் ரோடு வரைக்கும் வந்தேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பர்சனல் ஒர்க்காக வந்தேன். அதனால தான் வந்து எப்படி சொல்கிறது, கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கேன் சரிங்களா. ஏன் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ இருந்தாலுமே வந்து இந்த வீடியோ நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி பாருங்கள். நான் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் தூங்கலை, அதனால தான் கொஞ்சம் பார்க்க டயர்டாக இருக்கேன். அதை தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த பாசுந்தி சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லா எனர்ஜி வந்துடும். கண்டிப்பாக அதுக்காகவே சாப்பிட்லாம். ஆக்சுவலாக இந்த பாசுந்தி பார்த்திங்க அப்படின்னா நல்லா நம்ம அந்த ஏடை வந்து கடித்து சாப்பிட்ற மாதிரிலாம் இல்லை, நம்ம நாக்கில் வச்சு அழுத்தினாலே வந்து ஃபுல்லாகவே கரைஞ்சிரும். ஸோ அந்த லெவல் செம்ம சாஃப்ட்னஸ், நல்லா கொஞ்சம் திக்காகவே இருக்கும் சரிங்களா. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஆக்சுவலாக பாசுந்தி நான் ஃபஸ்ட்டு எப்போ சாப்பிட்டேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சின்ன வயசில் எங்கள் அப்பா கூட மவுண்ட் ரோடுக்கு வந்தேன். அப்போ அப்பா வந்து ஒரு ஹோட்டலில் கூட்டிட்டு போனார். அந்த ரெஸ்டாரண்ட் பார்த்திங்க அப்படின்னா செம்மையாக இருக்கும். ரெஸ்டாரண்ட் உள்ள போகும்போதே வந்து அந்த ஆம்பியன்ஸே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எப்படின்னா ஒரு மாதிரி கோல்டிஷ் கோட்டிங்கில் ஃபுல் அண்ட் ஃபுல் செம்மையாக இருக்கும். ஸோ அங்கே தான் நானும் அப்பா எனக்கு ஃபஸ்ட்டு வாங்கி கொடுத்தாரு. அப்பா சொல்லி தான் இந்த பாசுந்தினா என்னென்னு எனக்கு தெரியும். அன்னிலேருந்து எனக்கு பாசுந்தி மேலே ஒரு தனி கிரேஸ். ஆக்சுவலாக அந்த பாசுந்தி பார்த்திங்க அப்படின்னா எல்லோயிஷாக தான் இருக்கும், செம்மையாக இருக்கும். ஆக்சுவலாக அந்த ஹோட்டலில் ஞாபகம் இல்லைங்க, தெரிஞ்சு தான் நான் சொல்லியிருப்பேன். ரொம்ப சின்ன பையன் அப்போ நான். அதுக்கப்புறம் வந்து ரெகுலராகவே வந்து நான் வந்து பாசுந்தி வந்து ரெகுலராக சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். செம்மையாக இருக்கும். ஆக்சுவலாக ஸ்வீட் லவ்வர்ஸ்னால் பாசுந்தி பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. மஸ்ட் ட்ரை. கைஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு குலோப் ஜாமுன் வாங்கியிருக்கோம். ஆக்சுவலாக ஜாமுன் என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட். நல்லா புட்டோனே வருது, செம்மையாக இருக்குது பார்க்கவே. ஸோ ஐயோ, ஸோ டேஸ்ட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், அடடா வேறு லெவலில் இருக்குது. இங்கே பாருங்கள்,
ஓ, ஒரு வேறு லெவல். ஒரு எப்படி சொல்கிறது, குலோப் ஜாமுன்னா இங்கே தான் சொல்லணும். ஆஹா, இந்த மாதிரிலாம் நான் ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிட்டேன் அப்படின்னா கண்ணை முடிப்பேன், திறக்கவும் மாட்டேன். ஏன்னா எனக்கு அந்த லெவலுக்கு ஒரு கிரேஸ். எனக்கு ஸ்வீட்னாலே வந்து நம்மளுக்கு குலோப் ஜாமுன், பாசுந்தி, மற்றபடி கூட நான் பெருசாக வேறு எந்த ஒரு ஸ்வீட்டும் வந்து லைக் பண்ண மாட்டேன். அந்த பாசுந்தி, குலோப் ஜாமுன், அப்புறம் வந்து ரசமலை. இன்னொன்று வந்து நம்ம நார்த் இந்தியன்ஸ் ஷாப்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து அந்த இட்லி இருக்கும். இட்லினா வந்து பாசுந்தியில் இட்லி செய்வாங்க, ஆனால் இட்லின்னு சொல்லுவாங்க, ஆனால் இட்லி கிடையாது. அது வந்து பாசுந்தி, அது வேறு ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அவனும் வந்து தாறுமாறாக இருப்பான். என் ஃப்ரெண்டு சிரஞ்சீவி, சரிங்களா, என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்டு, என்னோட ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவன் வந்து அவன் வருஷம் அவன் பர்த்டே அன்றைக்கி எனக்கு அந்த ஸ்வீட் கொண்டு வந்து தருவான். இப்போது 2 வருஷமாக எனக்கு வந்து தரதே இல்லை. மச்சான், இந்த வீடியோ நீ பார்த்துருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வருஷம் உன் பர்த்டேக்கு ஸ்வீட் எங்கள் வீடு தேடி வரணும், சரியா? ஏன்னா அந்த இட்லி எனக்கு ரொம்ப பிடிக்கும், சரியா? இந்த வீடியோ பார்த்துட்டு திட்டுவான் என்ன, நான் மச்சான் வீடியோலாம் போட்டு விடுறான்னு கேட்பான். அப்படி தான் நான் சொல்லுவேன். ஆஸ் யூஷுவல் இங்கே நான் என்ன ஃப்ளேவர் சாப்பிடணும் அந்த ஃப்ளேவர் அப்படியே இருக்கும் எப்போவுமே. ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிட்றேன் அப்படின்னா கொஞ்சம் கூட டேஸ்ட் கம்மியான மாதிரி நம்மளுக்கு ஃபீல் இருக்காது, செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கைஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லஸ்ஸி வாங்கியிருக்கோம். நீ லஸ்ஸின்னு கேட்டியே, இந்த லஸ்ஸி குடிக்கிறியா? ஸோ ஸ்பெஷல் லஸ்ஸி வாங்கியிருக்கோம், பார்த்தீங்கன்னா தெரியும். பட் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதில் வந்து பாசுந்தி மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். நார்மல் லஸ்ஸினா நம்ம அப்படியே குடிச்சிருக்கலாம். பட் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதில் வந்து நான் சொன்னேன்ல பாசுந்தி போட்டிருக்காங்க. நம்ம பாசுந்தி சாப்பிடும் போதே பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து நல்லா ஏடுலாம் போட்டுருக்காங்க. அந்த ஏடு வந்து இதோட நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து எப்படி சொல்கிறேன்னு தெரியல, அந்த லஸ்ஸியோட பைட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இது சும்மா வேறு லெவல் டேஸ்ட்டு. நீங்கள் நார்மல் லஸ்ஸி நீங்கள் சாப்பிட்றத விட ஸ்பெஷல் லஸ்ஸி சாப்பிட்டீங்கனாலே வந்து சும்மா வேறு லெவலில் இருக்கும். லஸ்ஸின்னு கேட்டு எப்படி இருக்குது? அதான் கேட்டேன், அண்ணா லஸ்ஸின்னு கேட்டேன்ல, அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக தான் இருக்குது. வேறு லெவலில் இருக்குது லஸ்ஸி. நான் இந்த மாதிரி லஸ்ஸி நம்ம ஏரியாவில் நிறைய வாட்டி குடிச்சிருக்கேன், ஆனால் இந்த டேஸ்ட்டில் நான் குடிச்சதே இல்லை. சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட் டைம் லஸ்ஸி வந்து கடிச்சு சாப்பிட்ற மாதிரி குடிக்கிறேன். சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், லஸ்ஸி வந்துடாதீங்க. நம்ம எப்படி சொல்கிறது, நம்ம எல்லா ஸ்வீட்டும் சாப்பிட்டோம், அந்த லஸ்ஸி ஒன்று எல்லாத்தையுமே டாமினேட் பண்ணிடுச்சு. அந்த லெவலில் இருக்குது லஸ்ஸி. அதாவது ஸ்பெஷல் லஸ்ஸி. நீங்கள் நார்மல் லஸ்ஸி சாப்பிட்டீங்கன்னா அப்படின்னு எனக்கு தெரில, ஆனால் ஸ்பெஷல் லஸ்ஸி வேறு மாதிரி வேறு லெவலில் இருந்துது. ஸோ பின்னாடி அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ க்ரௌடு வந்துகிட்டே தான் இருக்குது. நாங்கள் வந்து ஒரு ½ hour இருக்கும், ½ hour வருது போதும். ஆனால் சம்சா சுண்டல் தான் நிறைய பேர் சாப்பிட்றாங்க. நம்ம வந்து ஸ்வீட் சாப்பிட்டோமா, ஸ்வீட்டாக முடிச்சிடணும். ஸோ அதனால வந்து நான் வந்து ஸ்வீட்டாகவே முடிச்சிட்டேன். ஸோ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா சம்சா சுண்டல் சாப்பிடுங்க. சம்சா சுண்டல் நான் சாப்பிட்ருக்கேன், சூப்பராக இருக்கும். பட் இருந்தாலும் நான் இன்றைக்கி வந்து ஒரு ஸ்வீட் தான் சாப்பிட்ணுன்னு நினச்சேன், அது மாதிரி சாப்பிட்டுட்டேன். ஸோ கண்டிப்பாக ஷாப்போட லொக்கேஷன், அப்புறம் வந்து கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், என்னென்ன ப்ரைஸ் லிஸ்ட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you all another great video. பாய் சொல்லணுட்டா. Bye guys.